முனிசிரேஷ்டரே, இவர்கள் தங்களுடன் வந்திருப்பதற்கு காரணம் என்னவோ? வந்தது வனத்தில் நான் வளர்த்த யாகத்தை காப்பதற்காக. செய்தது துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம். அப்படியா? ஆம். அரவிந்த மலர் போன்ற முகம் படைத்த இந்த ராமன் ஆரண்யத்தில் நெடுங்காலமாக முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த தாடகையையும் அவள் மைந்தன் சுபாகுவையும் தன் அம்பினால் வதைத்தான். மாமுனிவரே, தாங்கள் சொல்வதை கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த அருட்செல்வரை இங்கு தாங்கள் அழைத்து வந்ததற்கு காரணம் ஏதாவது இருக்கிறதா? உண்டு. வெகு காலமாக உன் அரண்மனையில் இருக்கும் சிவதனுஷை ராமன் பார்க்க வேண்டும், அதன் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடன் அழைத்து வந்தேன். ஒரு சமயம் விஸ்வகர்மா 2 விற்களை செய்து ஒன்றை பரமசிவனிடமும் மற்றொன்றை மகாவிஷ்ணுவிடமும் கொடுத்தார். இதை அறிந்த பிரம்மா அவர்களுடைய வலிமையை அறிவதற்காக மகாவிஷ்ணு சிவன் இருவரில் யார் பலசாலி என்பதை கண்டறிவதற்காக அவர்களுக்குள் யுத்தத்தை மூட்டிவிட்டார். யுத்தம் பலமாக நடந்தது. வெற்றி யாருக்கோ? யாரும் ஜெயிக்கவில்லை. இருவரும் சரிசமமாகவே போரிட்டனர். பிறகு தேவர்கள் முயற்சியால் அவர்கள் சமாதானமானார்கள். சிவபெருமான் தன்னுடைய தனுசை தேவர்களுக்கு கொடுத்தார். தேவர்கள் அதை என் முன்னோர்களிடம் கொடுத்தனர். அந்த தனுசு இப்பொழுது என்னிடம் இருக்கிறது. ஒரு மகாபலசாலியால் அசைக்கக்கூட முடியாத அந்த வில்லை நான் பெறாமல் பெற்ற என் மகள் சீதை ஒரு நாள் தன் இடதுகையால் அனாயாசமாக தூக்கியதை நான் பார்த்தேன். என்ன? சீதை நீ பெறாமல் பெற்ற மகளா? ஆமாம், எனக்கு பிறந்த மகள் ஊர்மிளை மட்டும்தான். அப்படி என்றால் சீதை யாகபூமியில் புதைந்து கிடந்த ஒரு பேழையின் உள்ளிருந்து குழந்தையாக கிடைத்தவள் அவள். அவள் கிடைத்த பிறகுதான் ஊர்மிளை எனக்கு பிறந்தாள். அதனால்தான் சீதாவை என்னுடைய மூத்த மகள் என்று சொல்லி வளர்த்து வருகிறேன். உண்மையில் சீதா பெருமைக்குரிய பூமாதேவியின் மகளாவாள். என்ன? பூமாதேவி ஒரு பெண்மகளை பெற்றாளா? ஆமாம் சுவாமி. ஒரு சமயம் பூமாதேவியாகிய நான் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் தோன்ற காரணமாக இருப்பவள். அனைவரும் உயிர் வாழ பயிர் பச்சைகள் முதல் பலவித உலோகங்களையும் மணிகளையும் உருவாக்கி தந்து உதவுபவள். அவ்வாறு தன்னலம் கருதாமல் ஒரு தாய் போல எல்லா வகையிலும் உதவும் என்னை யாரும் அம்மா என்று அழைப்பதில்லை. எனக்கென்று ஒரு மகனோ மகளோ இல்லாததால் தானே இந்த அவல நிலை. இந்த குறையை போக்க அந்த மகாலட்சுமியே வந்து எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று அந்த அன்னையை வேண்டி தவம் செய்கிறேன். ஓம் மகாலட்சுமியே நமஹ. 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 பூமாதேவி, தாயே. பூமாதேவி, உன் தவத்திற்கு யாம் மெச்சினோம். உன் விருப்பப்படி யாமே உனக்கு மகளாக பிறக்கிறோம். தாய்மை பேற்றி விரும்பிய நீ எல்லா பெண்களும்
தங்கள் குழந்தைகளை 10 மாதம் வயிற்றில் சுமப்பது போல் குழந்தையாக தோன்றும் எம்மை பூமியாகிய உனக்குள் சிறிது காலம் சுமப்பாயாக. காலம் வரும்போது யாம் வெளிப்படுவோம். இந்த காசினி உள்ளவரை உனது புகழும் எமது பெயரும் விளங்க வாழ்வாங்கு வாழ்ந்து மீண்டும் உனக்குள்ளே வந்து ஐக்கியமாவோம். ஆஹா ஆஹா! சகல உலகங்களையும் காக்கும் திருமகளே, என் விருப்பத்தை நிறைவேற்ற தாங்களே குழந்தையாக வந்துவிட்டீர்களா? ஆஹா! என்ன என் பாக்கியம்! நான் பாக்கியசாலிதான். முனிவர் பெருமானே, இவ்வாறு பூமாதேவி பேழையோடு மறைந்த சிறிது காலத்திற்கு பின்பு என்னுடைய விதர்ப்ப நாடு மழையில்லாமல் தவித்தது. மக்கள் பஞ்சத்தாலும் பட்டினியாலும் வாடினார்கள். அவர்கள் வாட்டத்தை போக்குவதற்காக வருண பகவானை நோக்கி யாகம் செய்வதாக தீர்மானித்தேன். யாகம் நடத்துவதற்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தேன். யாக பூமியை சீர்திருத்துவதற்காகவும் வேள்வி குண்டங்கள் அமைப்பதற்காகவும் அந்த பூமியை பொன்னேறு கொண்டு உழுதேன். அப்போது அமைச்சரே, மன்னா, இந்த இடத்தில் ஏதோ ஒரு பாறை இருக்கிறார் போல் தெரிகிறது. உழ முடியாமல் தடுக்கிறது. நமது வீரர்களை கொண்டு அந்த பாறையை அப்புறப்படுத்த சொல்லுங்கள். ஆகட்டும் மன்னா. வாருங்கள் வீரர்களே, இந்த இடத்தை வெட்டி இங்கிருக்கும் பாறையை அப்புறப்படுத்துங்கள். உத்தரவு. நீங்கள் ஏரை தூக்கி அகற்றி விடுங்கள். என்ன இது? பாறை போல் தெரியவில்லையே. அரசே, இங்கு பாறை இல்லை, அழகான பேழை இருக்கிறது. பேழையா? அதை பின்னப்படுத்தாமல் எடுங்கள். அழகான தங்கப்பேழை. ஆஹா ஆஹா, அழகான குழந்தை.
திருமகளே அவதரித்தார் போல் இந்த பூமியிலிருந்து இவள் கிடைத்திருக்கிறாள். சீதளம் மிகுந்த யாக பூமியில் கிடைத்ததால் இவளுக்கு சீதை என்று பெயரிட்டு நானே வளர்க்கப் போகிறேன். சீதை கிடைத்த நேரம் யாகம் செய்யாமலே மழை பெய்ய ஆரம்பித்துள்ளது. அப்பொழுதே நினைத்தேன், இந்த சீதையா என் விதர்ப்ப நாடே? இல்லை இல்லை, மையமே செழித்து ஓங்கப் போகிறது. கௌசிக பெருமகனே, இதுதான் என் மகள் சீதை எனக்கு கிடைத்த வரலாறு. வேந்தனே, சிவதனுசை சீதை கையில் எடுத்தாள் என்று சொல்ல வந்தாயே? ஆம் சுவாமி, அந்த சிவதனுசை அனாயாசமாக கையில் எடுத்து விட்டாள் அல்லவா? அவளுக்கு அமையப்போகும் கணவன் அவள் வலிமைக்கு தகுந்தவனாக இருக்க வேண்டுமே என்று யோசித்தேன். அந்த அற்புத பிறவியை எப்படி கண்டுபிடிக்கப் போகிறோம் என்று சிந்தித்தேன். அந்த சிந்தனையின் முடிவு? சீத்தை அனாயாசமாக எடுத்த வில்லை எவன் ஒருவன் எடுத்து வளைத்து நாணேற்றுகிறானோ அவனுக்கே சீத்தையை மணமுடித்து வைப்பேன் என்று எல்லா அரசர்களுக்கும் அறிவித்து அவர்களை வரவழைத்து சுயம்வரம் நடத்தினேன். அப்படி செய்தால் சீத்தையின் வலிமைக்கு ஏற்ற அவளுக்காகவே பிறந்த மணாளன் கிடைப்பான் என்று நம்பினேன். நம்பிக்கை பொய்த்து விட்டது. ஏன்? வில்லை ஒருவரு கூட வளைக்கவில்லையா? இல்லை, அவர்களில் யாருக்குமே அந்த சக்தி இல்லை. அதை அவர்கள் தங்கள் பலவீனமாக கருதாமல் நான் அவர்களை ஏமாற்றிவிட்டதாக எண்ணிக்கொண்டு எல்லோருமாக சேர்ந்து கொண்டு என்னிடம் போரிட்டனர். தேவர்கள் என் தவத்தை மெச்சி எனக்கு அளித்த வரத்தின் சக்தியை கொண்டு அவர்களை நான் முறியடித்தேன். இப்போது இவருக்கு மட்டும் தனியாக அந்த வில்லை கொண்டு வந்து காட்டுவது மற்றவருக்கு தெரிந்தால் ஜனகன் நிபந்தனை மீறி தன் மகளுக்கு மணமகன் தேடுகிறார் என்று எல்லோரும் என் மீது பழி ஓடுவார்கள். அப்படி என்றால் அந்த வில்லையே நிபந்தனையாக வைத்து மறுபடியும் ஒரு சுயம்வரத்தை நடத்து. அப்போது இவர்கள் அந்த வில்லை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படும் அல்லவா? அதோடு என் மகள் சீதையின் வாழ்வு மலரும் என்று என் உள்மனதில் தோன்றுகிறது. முனிசிரேஷ்டர், நாளையோடு யாகம் முடிகிறது. முடிந்த கையோடு எல்லா அரசர்களுக்கும் அழைப்பனுப்பி தங்கள் நல்லாசியோடு என் மகள் சுயம்பரத்தை நடத்தி முடிக்கிறேன். அதுவரை தாங்கள் இந்த அரண்மனையிலே தங்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகட்டும். தங்கச் சிலையோ தளிர் கொடியோ அவள் செந்தாமரையின் வண்ணத்தை பிரித்தெடுத்து அதில் செம்மையாய் வரைந்த ஓவியமோ? ஆஹா, சிங்காரமாக கன்னிகா மாடத்தில் நின்றாளே, அவள்தான் ஜனகர் சொன்ன சீதையாக இருக்க வேண்டும். நிலமகளின் நெடுங்கால தவப்பையன் ஒரு நேரிழையாக வடிவெடுத்து வந்திருப்பது போலல்லவா தோன்றுகிறாள். அவளை மணக்க மிதிலை மன்னர் ஒரு வில்லைத்தான் நிபந்தனையாக வைத்திருக்கிறாள். அவளோ இரு விற்களை புருவங்களாக பெற்று இதை வெல்ல முடியுமா என்று கேட்பதைப் போல் தோன்றுகிறாள். பஞ்சினும் மெல்லிய பாதங்கள், அவைகளில் பவளத்தின் வண்ணம், அஞ்சனம் தோய்ந்த நளினவழி பார்வை, அதில் நல்ல முதக்கேற்று அந்த வஞ்சியின் கரம் பற்ற சிவதனுசு எத்தனை வலிமை பெற்றதாய் இருந்தாலும் அதனை எடுத்து வளைத்திடுவேன் எளிதாக. ஆனால் விஸ்வாமித்திரர் உத்தரவு தர வேண்டுமே. நான் அவருடைய சேவைக்காக அல்லவா வந்திருக்கிறேன். வில்லை வளைக்க கற்ற நான் அந்த மெல்லியலாளின் விழிகளை வளைக்க கற்றுக்கொள்ளவில்லையே. அப்படி கற்றிருந்தால் இந்த உலகமே வியக்க ஒரு நொடியில் அவளை அடைந்திடுவேனே. கொல்லாமல் கொல்லும் அந்த பொல்லாத விழிகள் என் விழிகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறதோ? யார் அந்த ஆணழகன்? என்னை கவர்ந்த பேரழகன், போர் முகத்து யானை போல் நடக்கின்ற நடையழகன், இந்திர நீலத்தைப் போல்
கருத்து சுருண்ட கூந்தல், சந்திர வதனம், நீண்டு வளர்ந்த கைகள், சுந்தரமான மலைகளைப் போல் உயர்ந்த சோபிதமான தோள்கள். அவர் அந்தரத்து தேவரோ? இருக்காது. கால்கள் நிலத்தில் படிய நடந்தாரே. ஆசையை கிளறிவிடும் காமனோ என்றால் அவர் கையில் கரும்பு வில்லில்லை, கனத்த வில்தான் இருந்தது. கணையின் முனையிலும் 5 மலர்கள் இல்லை. பின்பு அவர் யாராகத்தான் இருப்பார்? வில்லையும் வீர நடையையும் கொண்ட அவர் நிச்சயமாக ஒரு வெற்றி வேந்தரின் மைந்தனாகத்தான் இருப்பார். அவர் அங்கங்களின் அழகைக் கண்டு என் விழிகள் ஒரு விழாவே கொண்டாடிவிட்டன. இறைவா, எனக்கு அவரே நாயகனாக அமைய அருள் புரிய வேண்டும். மண்வழி நடந்து வந்து என் கண்வழி புகுந்த அவர் என் இன்னுயிரையே கொண்டு சென்று விட்டார். அது புரியாமல் மந்த மாரதம் வந்து என்னை துன்புறுத்துவதாக எண்ணி தன் இனிமையை மாற்றிக்கொண்டு என் மீது பெண்மையாய் வீசுகிறது. மாருதமே, நீ வெறும் கூட்டைத்தான் சுடுகிறாய். வெற்றி என்ன பெறப்போகிறாய்? நிலா, வெண்ணிலா, இப்படித்தானே அவரும் என் முன் மெல்ல மெல்ல வந்தார். இத்தனை நாளும் மாலை மயங்கியதும் நீ வரமாட்டாயா என்று நான் ஏங்குவேன். இன்று நான் தனித்திருக்கும் போது அவரை அழைத்து வராமல் நீ மட்டும் வந்திருக்கிறாயே. போ, இனி நான் உன்னுடன் பேச மாட்டேன். ஓஹோ, நான் உன்னுடன் பேச மாட்டேன் என்றதும் உன் கதிர்களால் என்னை சுடுகிறாயா? பொறு பொறு, நான் அவருக்கு மாலையிட்டதும் அவரிடம் சொல்லி முதலில் உன்னை தண்டிக்க சொல்கிறேன். அக்கா, யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறாய்? நான் யாருடனும் பேசவில்லையே. ஆஹா, அந்த நிலா இவ்வளவு அழகாக இருக்கிறதே என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தேன். நிலவை பற்றியா இல்லை அவரை பற்றியா? போடி குறும்புக்காரி. அக்கா, கவலைப்படாதே. நீ இப்படி தனித்து புலம்புவதெல்லாம் விரைவில் நின்றுவிடும். நீ அன்று கன்னிமாடத்தில் கண்ட வீரரை முன்னிட்டுத்தான் விஸ்வாமித்திர முனிவர் யோசனைப்படி நம் தந்தை உன் சுயவர நிகழ்ச்சியை நடத்தப் போகிறார். அந்த சுயம்பரத்தில் சிவதனுசை என் சிந்தை கவர்ந்தவரே வளைக்க வேண்டும். நாளை சோமவாரம் சிவபூஜை செய்து அவரே சிவதனுசை வளைக்க வேண்டும் என்று சிவமூர்த்தியை வேண்டிக்கொள். எல்லாம் சுபமாகவே முடியும். உன் சொற்படியே செய்கிறேன். அந்த திருமகனே எனக்கு மணமகனாக வாய்க்க வேண்டும். நீ நினைத்தபடியே நடக்கும். ஊர்மிளா,